லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி யார் அந்த சார் அப்படிங்கிற ஹேஷ்டாக் போட்டு மட்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட முடியுங்கிற ஒரு தப்பான யோசனையில் எடப்பாடி பழனிசாமி களமிறங்கியிருக்கிறார். இப்போ தமிழ்நாட்டில் துறை ரீதியாக வேளாண்மை துறை, வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, இன்னும் எத்தனையோ துறைகளில் ஊழல் முறைகேடுகள் என்பது பெரிய அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஊழல் முறைகேடுங்கிறது திமுக அதிமுக ரெண்டு கட்சியிலுமே எடுக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினச்சி சில வேலைகளை செஞ்சாலும் கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கெட்ட பேர் ஏற்படக்கூடிய வகையில் உணவுத்துறையில் உணவுத்துறை மருந்து மற்றும் நியமனம் அலுவலர் ரமேஷ் பாபு மேலே வருமான வரித்துறை இப்போ வழக்கு இருக்குது. அடுத்து முத்துராமன் இந்த அறநிலையத்துறை புதுக்கோட்டை செயல் அலுவலர் மீது வழக்கு இருக்குது. அடுத்து புதுக்கோட்டையிலேருந்து 35 பேரை வெளிமாநிலத்துக்கு வேலைக்கு ஆந்திராவுக்கு கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போகும்போது அவங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் ஒழுங்காக கொடுக்காம 2 நாள் அங்கே வச்சு கூட்டி ஒரே ரூமில் போட்டு அடைச்சி அப்படியான சம்பவங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடக்குது. அடுத்த மாநிலத்தில் எப்படி விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அங்கே அவங்க ஆய்வு பண்ணணும். அவங்க போய் அந்த அடுத்த மாநிலத்தில் எப்படி விவசாயம் பண்ணுறாங்கன்னு இங்கே நம்ம மாநிலத்தில் விவசாயம் பண்ணுறதுக்கு தான் டூர் கூட்டு போகிறது. அதுக்கு 2 லட்ச ரூபா நிதி 6 மாதத்துக்கு முன்னாடியே ஒதுக்கிட்டாங்க. அதில் 50,000 தான் செலவு பண்ணாங்க. மீதி காசு அதிகாரிகள் ஆட்டை போட்டு விடுவார்கள். அப்படியான ஒரு நிலைமை ஊழல் முறைகேடு என்பது அனைத்து துறைகளிலுமே இருக்குது. இந்த துறை ரீதியாக நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடு, இப்போ நான் சொன்ன வேளாண்மை துறை ஊழல் புதுக்கோட்டையில் நடக்குது. புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் தான் என்னையா ஊழல் பண்ணுறீங்க, மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் தான் பண்ணணும். அதை யாரும் பண்ணுறதில்ல. சரி, அதே போல் திருச்சிலையும் நடக்குது, மாற்றுக்கருத்தே இல்லை. ஆக இந்த ஊழல் முறைகேடுகள் என்பதை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு எந்த விதத்திலையும் சுட்டி காட்டாமல் நாங்கள் அதிமுகவை யார் அந்த சார்னு ஹேஷ்டாக் போட்டு ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிறது ஒருபோதும் அது ஏற்புடையதாக இல்லை. அதுபோக எடப்பாடி பழனிசாமியோட மகன் கொரோனா காலத்தில் இருக்கிற இடத்துல தனி விமானத்தில் போயிருக்கார். இது யாருக்காவது தெரியுமா? டிடிவி தினகரன் தான் தனி விமானத்தில் போய் அமித்ஷாவை சந்திச்சாருங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுன் சக்கரவர்த்தி அவர் வெளிநாடுகளுக்கு சென்று நிலக்கரி சுரங்கங்கள் வாங்கியிருக்கிறார்னு சொன்னால் இப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்போ எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டிருக்காரு. கொடநாட்டில் பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சிட்டு அந்த சொத்தை வச்சு தான் வெளிநாட்டில் சொத்து வாங்குறாரு. அப்போ நம்மளுடைய உழைப்பெல்லாம் சுரண்டுகிறார்களா? அப்போ நம்ம ஓட்டுகளை பிச்சு அங்கங்கே போட்டுருவோம். நம்ம ஒரு வீட்டில் 5 ஓட்டு இருக்குன்னா யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுங்கப்பாங்கிற ஒரு கட்டமைப்பு இல்லாமல் போயிடுச்சு. முன்னாடியெல்லாம் ஒரு குடும்பத்தில் ஒரு 5 ஓட்டு இருக்குன்னா குறைஞ்சபட்சம் 3 ஓட்டாக அதிமுகவுக்கு போகணும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அப்படியான ஒரு நிலைமை இருக்கும்போது இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விழுந்த ஓட்டு 2024 வெறும் 70 லட்சம் ஓட்டு தான். மீதி தேமுதிக, பாமக இப்படியான ஒரு சூழ்நிலை. பாமக கூட அங்கிட்டு பாஜக கூட அஞ்சில், தேமுதிக ஓட்டு தான் ஒரு 2% ஓட்டு. அப்படிங்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ச்சி நிலைக்கு போய் கொண்டு இருக்கிறது. சபரீசன் ஒரு மாவட்டத்துக்கு 50 நபரை களமிறக்கி இருக்கிறார். 50 நபரை களமிறக்கி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வீழ்ச்சி எது, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பவர்கள் யார், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விலை கொடுத்தால் வருபவர்கள் யார், வீம்பா நிற்கிறவங்க யார், வீம்பா நின்னாங்கன்னா அவங்க மேலே பொய் கேஸ் போடும். இப்படியான ஒரு நிலைமையில் ஒரு மாவட்டத்திற்கு சபரீசன் மூலியமாக 50 பேரை களமிறக்கி அதற்கான வேலைகளும் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு உண்டான எந்த விதமான முன்னோட்ட வேலைகளையும் செய்யவில்லை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மையார் சசிகலா அவர்கள் 90% பணிகள் முடிந்து விட்டது என்று சொல்கிறார். பிப்ரவரிக்குள்ளே 2026 சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய தலைமையில் சந்திப்பேன்னு அவர் ஒரு தோரணையில் அவர் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கார். பாஜகவும் ஆதரவு இருக்கிறது என்பது மாற்றுக்கருத்தே இல்லை. அப்படி ஒரு வேலை 2026 அம்மையார் சசிகலா அவர்கள் மூலமாக சட்டமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 3 முறையிலே 90% பணிகளை முடித்திருக்கிறேன், இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றிணைப்பேன் என்று சொல்லக்கூடிய அம்மையார் சசிகலா அவர்கள் அதற்கான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். ஏன்னு சொன்னீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாவட்டத்திற்கு 50 பேர்த்த களத்தில் இறக்கி விட்டு அதற்குண்டான வேலைகளை செஞ்சுருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போவே பணத்தை எல்லா மாவட்டத்திலையும் பணத்தை இறக்கிட்டாங்க. இவங்க பாஜக நினைக்கிறதோ எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறதோ ஒருபோதும் சாத்தியமில்லை. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் காலகட்டத்தில் பணத்தை சரியாக பட்டுவாடா பண்ணி ஜெயிப்பது என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை. இவர் நினச்சிக்கலாம் யார் அந்த சார்னு ஹேஷ்டாக் போடுறதுனால நம்ம அரசியலில் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார். அது ஒருபோதும் அம்மையார் சசிகலா அவர்களுடைய தயவு இல்லாமல் ஒருபோதும் சாத்தியமில்லை. எடப்பாடி பழனிசாமி இடியாப்ப சிக்கலாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஒரு பக்கம் அமித்ஷா அண்ணாமலைக்கு குறி வச்சுட்டார். அதே போல் எடப்பாடி பழனிசாமியும் குறி வச்சுட்டார். எஸ்பி வேலுமணி இன்னும் ஒரு சில அமைச்சர்கள்
இதில் வந்து பல ஏக்நாத் ஜிண்டேக்கள் இருக்கிறார்கள். எப்படி பார்த்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதுகிலே உட்கார்ந்து கொண்டு தான் பாரதிய ஜனதா கட்சி 2026 தேர்தலில் சவாரி செய்யும். ஒரு காலமும் அவர்கள் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மாதிரி அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. நிச்சயமாக கூட்டணி அப்படித்தான் அமையும். அதற்காக ஓ பன்னீர்செல்வம், அம்மையார் சசிகலா இவர்களெல்லாம் கூட்டணியாக நினைத்து ஆட்சி அதிகாரத்துக்கு உண்டான வழிவகைகளை, கூட்டணி ஆட்சியோ எப்படியோ ஒரு ஆட்சி வருவதற்கு உண்டான வேலைகளை, திராவிட முன்னேற்ற கழகத்தை இறக்குவதற்கு உண்டான வேலைகளை செய்வார்கள். எடப்பாடி பழனிசாமி எந்த சூழ்நிலையிலும் பாஜக என்ன நெருக்கடி கொடுத்தாலும் ஒத்துக்கொள்ளவே மாட்டார். அவர் வந்து இந்த கட்சியிலேருந்து தன்னை வந்து விடுவித்து நீக்கப்பட்டு எந்த ஒரு சூழ்நிலை உருவானாலும் தனி கட்சி ஒன்று தொடங்கி அந்த 4 மாவட்டத்துக்குள்ளேயாவது அரசியல் பண்ணுவாரே ஒழிய அம்மையார் சசிகலா அவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் இருக்குது. அதே நேரத்தில் சம்பந்திய டெண்டர் கொடுத்தது, கொடநாடு கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதனையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்லி நெருக்கடி கொடுத்து அல்லது மத்திய அரசு நெருக்கடி கொடுத்து ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இடி ரைடு, ஓடி ரைடு, அமலாக்கத்துறை இன்னும் கைதுங்கிற லெவலுக்கெல்லாம் போனால் நிச்சயமாக அம்மையார் சசிகலா அவர்களிடம் இந்த கட்சியை பொதுச்செயலாளர் நீங்களாம் பார்த்துக்கணும்னு சொல்லி அப்படி வந்தால் தான் வருவாரே தவிர ஒரு காலமும் அவர் உயிர் இருக்கிற வரை ஏன்னா ஒத்துக்கொள்ளவே மாட்டார். அல்லது ஒருவேளை வந்து இந்த கட்சியை வேணாம்னு சொல்லி எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த ஒரு 4 மாவட்டத்துக்குள்ளே அரசியல் பண்ணாலும் பண்ணுவாரே ஒழிய ஓ பன்னீர்செல்வம் அம்மையார் சசிகலா அவர்களை இணைத்துக் கொள்ள மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அம்மையார் சசிகலா அவர்களை கூட இந்த கட்சியினுடைய அவைத்தலைவரோ அல்லது கையெழுத்து போட அதிகாரத்துக்கு உண்டான ஒரு வேலைகளை செஞ்சாலும் செஞ்சுவார். தவிர ஓ பன்னீர்செல்வத்தை ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி கட்சியில் இணைத்துக் கொள்ள மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்குது. ஆனாலும் கூட 2600 பேரில் 9 அமைச்சர்கள் மூலமாக 2500 பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்களா, அதில் 9 அமைச்சர் மூலமாக ஒரு அமைச்சர், ஒரு முன்னாள் அமைச்சர் 150 பேரை பிரித்து கொண்டு வந்தாலும் அம்மையார் சசிகலாவோடு சேர்ந்து ஒரு பொதுக்குழு போட்டு அம்மையார் சசிகலா அவர்களை பொதுச்செயலாளராக நியமனம் செய்யக்கூடிய ஒரு வேலைகளை, அல்லது அம்மையார் சசிகலா அவர்கள் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் பொதுச்செயலாளர், பொருளாளர் எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையனுக்கு ஒரு பதவி, இப்படியான ஒரு சூழலை அமைத்தாலும் அமைப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடி கொண்ட ஒரு பாஜக நிர்வாகி நம்மள்கிட்ட சொல்கிறார். அது நடக்குமா நடக்காதா என்பது அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம், எல்லாம் இல்லை இறைவனுக்கு தான் வெளிச்சம். ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக ஒரு எதிர்க்கட்சி இப்படி மோசமான நிலைமையில், கீழ்த்தரமான நிலைமையில் செயல்படுவது வெட்கக்கேடாக இருக்கிறது. யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ராக்கை மட்டும் போட்டு பரப்பிட்டு இருக்கிறது ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகா? யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல வாரிய தலைவர் பதவியை வாங்கியவர்களெல்லாம் சில கல்லூரி மாணவிகளை சப்ளை செய்து தான், சில நடிகைகளை சப்ளை செய்து தான் உங்களிடத்தில் பதவி வாங்கி பல ஆயிரம் கோடிகளுக்கு எடப்பாடி பழனிசாமியோட பணத்தை வச்சுக்கிட்டு அதிபதியாக இருக்கிறார்கள். அது திருச்சி மாவட்டத்துலேயும் 3 பேர் இருக்காங்க. அதான் ஆவின் பாலா இருக்கட்டும், வெங்கடாச்சலமாக இருக்கட்டும், திருக்குமரனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து வந்த ரூட்டு வேறு. இவங்க எந்த ரூட்டில் வந்தாங்க, எப்படி பதவி வாங்கினாங்க, இன்றைக்கி எத்தனை ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்காங்கங்கிறது வேறு. ஆனாலும் கூட இந்த திருச்சி மாவட்டத்தில் KN நேரு அவர்கள்ட்ட சித்தப்பு உறவினர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கமிஷன் போக்குவரத்து, திராவிட முன்னேற்ற கழகத்தோட நெருக்கடி, அப்படியான ஒரு சூழ்நிலை அரசியல் போயிட்டுருக்கு. இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட கைகட்டி நிற்கக்கூடிய அதிமுக எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் என்றால் ஒருபோதும் அது சாத்தியமே இல்லை. எந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்? ஒரு வீம்பா அரசியல் பண்ணிட்டு இருக்க முன்னாள் அமைச்சர் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஜெயபாஸ்கர் அவர்கள் வந்து அவருடைய மாவட்டத்தில் ஓரளவு கொண்டு வரலாம். மற்றபடி தமிழ்நாடு முழுக்க அதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியல. ஆனால் திருச்சி மாவட்டத்தில், மாநகரத்தில் அரசியல் அதிமுக என்ற ஒரு கட்சியை ஈர்க்கும் இடம் தெரியாமல் போய்விட்டது. அதற்கான காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முழுக்க வெளியே போய்விட்டார்கள். இவர்கள் யாரும் திருச்சியில் இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை கூட பெயரை சொல்லி கூப்பிடுவாங்களே தவிர KN நேரு அவர்களே KN நேரு என்று சொல்லவே மாட்டாங்க. அப்படி அடிமைத்தனமாக இருக்கிறார்கள். திருச்சி மாவட்டத்தில் அடிமைத்தனமாக இருக்கிறது. இப்படி தான் பல மாவட்டங்களில் இருக்குது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொள்ளை போகிற வழியாக கூட்டணி வைத்து கொண்டு இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஆளுமையாக வரும் என்றால் ஒருபோதும் சாத்தியமில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் 3 அடுக்கு முறையிலே பணம் கொடுத்து 2026 ஆட்சிக்கு வரலான்னு சொல்லி மாவட்டத்துக்கு 50 பேரை களமிறக்கி இருக்கிறார் மிதுன். அதே போல் மிதுனோட மிதுன்கிற சபரீசன் தான் கலர் இறக்கிட்டுருக்காரு. மிதுனுக்கு அப்படிலாம் ஆள் பவர்லாம் கிடையாது. மிதுன் வந்து 8 மாநிலங்களில் இந்தியாவில் சொத்து வாங்கியிருக்காரு, வெளிநாடுகளில் சொத்து வாங்கியிருக்காரு. நான் சொல்கிறது சபரீசன் பேர் மாறி வந்துருச்சு. ஒருவேளை மிதுனுக்கு அப்படி ஒரு சக்தி இருந்திருக்குமே ஆனால் அதற்கான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி மிதுன் நேரம் துணை பொதுச்செயலாளராக வந்திருப்பார். அதற்கான வழிவகைகளை செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னா 2024 தேர்தலுக்கு அப்புறம் இந்த மாநிலங்களவை MP வருது பார்த்தீங்களா,
அதில் வந்து மிதுனை வந்து மாநிலங்களவை எம்பியாக கொண்டு வந்து அவர் ஒரு அரசியல்வாதியாக கொண்டு வர்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கிறார். எது எப்படி பார்த்தாலும் சபரிசனுக்கு இருக்கக்கூடிய சக்தி மிதுனுக்கு வரக்கூடிய லெவலுக்கு இருக்குமே, ஆனால் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. எப்படி? ஏன்னா இந்த கட்சி அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லை, வராட்டும் பரவாயில்ல, கட்சி எந்த அழிவுக்கு போனாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை கட்சி, எனக்கு தேவை சொத்து, நான் ஜெயிலுக்கு போகக்கூடாது, என்னுடைய மகன் வெளிநாடுகளில் சொத்து வாங்கியிருக்கார், அந்த சொத்துக்கள் பாதுகாக்கணும், கட்சி எந்த நிலைமைக்கு எந்த அழிவுக்கு போனாலும் பரவாயில்லைங்கிற லெவலுக்கு எடப்பாடி பழனிசாமி போனால், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் 2026 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால், அடுத்து 10 வருஷம் காஞ்சி கிடக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால், எப்படி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலமாக காஞ்சி கடந்து இப்போ வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இந்த கட்சியில் பல ஞானசேகரன் உருவானார்களோ, எப்படி பல அமைச்சர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் ரவுடிகளாக மாறினார்களோ, அதே போல் நிலைமை ஏற்பட்டு விடும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாட்டில் தான் நம்ம சொல்கிறோம். ஒரு ஆட்சி என்பது தொடர்ந்து 10 ஆண்டு காலம் அடுத்த ஒரு ஆட்சி மாறி மாறி தான் வரணுமே ஒழிய அதே ஆட்சி இருப்பது நாட்டுக்கு ஆபத்து. அப்படி நாட்டுக்கு ஆபத்து இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான ஐயா ஸ்டாலின் அவர்கள், வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய சங்கரலிங்கம் போன்றவர்கள் சில அதிகாரிகளை ரவுடிகளை எல்லாம் கையில் வைத்துக்கொண்டு அராஜகங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. வேளாண்மை துறையில் பெரிய அளவுக்கு பல ஆயிரம் கோடி ஊழல் முறைகேடுகள் கடலாக ஆறாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. இதை தடுக்க வேண்டும். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஒரு வகையிலும் எந்த வகையிலும் எந்த ஒரு ஊழல் முறைகேடு புகார்கள் எது வந்தாலும் நடவடிக்கை எடுப்பதில்லை. சங்கரலிங்கம் வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய கூடுதல் இயக்குனர் சங்கரலிங்கத்துக்கு புகார் மனு போனுச்சுன்னா அந்த புகார் மனு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு உன் மேலே புகார் வந்திருக்குன்னு சொல்லி ஒன்று பணம் வாங்கிக்கிறது, இல்லைனா வேற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு கை விட்டுறது. இப்படியான ஊழல் முறைகேடுகள் துறை ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரிய அளவுக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது. இதை திராவிட முன்னேற்ற கழகம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துறை ரீதியாக நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி அரசியல் செய்தால் அவர்களும் நல்ல அரசியல்வாதிகள் என்று நாமும் சொல்வோம். ஆனால் இருந்தாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியில் எடப்பாடி பழனிசாமியை மோடி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக இருக்கக்கூடாதுங்கிறதுல மோடி மிக தெளிவாக இருக்கார். அதன் அடிப்படையில் தான் அம்மையார் சசிகலா அவர்கள் மறைமுகமாக எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட அம்மையார் சசிகலா அவர்கள் நான் மறைமுக அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், மறைமுக அரசியல் செஞ்சுட்டு இருக்கேங்கிறத இன்றைக்கி பெரிய அளவுக்கு மற்றவங்க நம்பினாலும் என்னை போன்றவர்கள் நம்புகிறார்கள். அதற்கான வாய்ப்பு இருக்குது. 30 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்த அவர்கள் நிச்சயமாக அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ரவீந்திரன் துரைசாமின்னு ஒரு பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார். அவர் என்ன சொன்னார்னா, இரட்டை இலை சின்னத்தை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு, முடக்குவதற்கு எல்லா வேலையும் செய்து தோற்று போனேன் என்று ஒரு பத்திரிகையாளர் சொல்லுகிறார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் வாய் திறந்து ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்களெல்லாம் வெளியிலே அவருடைய முகங்கள், நாமெல்லாம் கூட ஒரு பத்திரிகையாளராக பத்திரிகை நடத்திட்டு இருந்தோம், அவரெல்லாம் வெளியிலே பார்த்ததில்லை. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பின்பு தான் அவரெல்லாம் ரவீந்திரன் துரைசாமின்னா யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியுது. அப்படிப்பட்டவர் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவாக பேசுவார், ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு ஆதரவாக பேசுவார். சாதிய நிலைப்பாடுகளில் அவர் இருந்தாலும் கூட சாதிய வன்முறையால் செங்குந்தர், அந்த குந்தர், இந்த குந்தர்னு பேசுவார். ஆனாலும் கூட இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் கூட அரசியல் ஞானம் இல்லை. ஒரு பத்திரிகையாளர் வந்து சொல்லுகிறார், இந்த இடைத்தேலை சின்னத்தை முடக்குவதற்கு எல்லா வேலையும் பார்த்தேன், தோற்று போயிட்டேன், ஆனாலும் விடமாட்டேன்னு சொல்லி ஒரு ரவீந்திரன் துரைசாமி பத்திரிகையாளர் சொல்லுகிறார்னு சொன்னால் எந்த அளவுக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுமை இல்லாமல் இருக்குது. இரட்டைலை சின்னத்தை முடக்குவேன் என்று ஒரு பத்திரிகையாளர் சொல்லுகிறான். அந்த பத்திரிகையாளர் மீது வழக்கு போட்டு என்ன ஏதாவது செஞ்சுருக்கணுமே இல்லையா? எதுவுமே செய்யலை. ஆனால் நம்மளை மாதிரி உண்மையை பேசுகிறவங்க மேலே மட்டும் பொய் கேஸ் போடுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில் எல்லா வேலையும் பண்ணீங்க. என்னை போன்ற பத்திரிகையாளர்கள் மீது எத்தனை பேர் மீது நீங்கள் வந்து பொய் வழக்கு போட்டுறீங்க? இன்றைக்கி உங்கள் கட்சி சிரிப்பாக சிரிக்கிறதில்ல. எந்த ஒரு அமைச்சராவது வெளிப்படையாக வந்து எடப்பாடியா எங்கள் மோடியா, எங்கள் மோடியா, எடப்பாடியா எங்கள் மோடியா, மோடியா எங்கள் எடப்பாடியா, பாஜகவில் உள்ளவங்களும் பேச முடியாது, இவங்களும் பேச முடியாது. என்ன மோடியா எங்கள் எடப்பாடியா, வா மோதி பாப்பான்னு சொல்லி எந்த அமைச்சராவது முன்னாள் அமைச்சர்கள் பேச முடியுமா? அப்படிப்பட்ட அமைச்சர்கள் தான் பல பத்திரிகையாளர் மீது பொய் வழக்கு போட்டு இன்றைக்கு சிரிப்பாக சிரித்து சீலப்பையனை குத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் சொல்கிறாங்களா அதிமுகவில் உள்ள முன்னாள் அமைச்சர்கள், இந்த ரெங்கராஜ் பாலண்டார்னு திருச்சியிலேருந்து ஒருத்தன் பேசிகிட்டு இருக்காங்களா, எங்கள் அதிமுக ஆட்சிக்கு வரட்டும், நாங்கள் பொய் கேஸ் போட்டு தூக்கி உள்ளே வைக்கிறோம். அதிமுக சிரிப்பாக சிரிச்சிக்கிட்டு இருக்கு. நேரு அமைச்சர் கூட 2% கமிஷன் வாங்கிட்டு ஏன்னா எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு மோசமாக போயிட்டுருக்கு. நீங்கள்லாம் பேசுகிறீங்களே, எந்த அடிப்படையில் நீங்கள்லாம் பேசுகிறீங்க? மூர்த்தி சொன்னார் ஆண்ட பரம்பரைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஹாஷ்டாக் போட்டு பெரிய அளவுக்கு பண்ணுறீங்க. நாங்கள் ஆண்ட பரம்பரை தான், எங்கள்கிட்ட வாங்க, நானும் பேசுகிறேன்.
ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒரு கட்சி அழியக்கூடாது. அந்த கட்சி இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் தேவை. முன்னாள் அமைச்சர்கள் வன்முறையாளர்களாக பல பத்திரிகையாளர்களை தூக்கி உள்ள வச்சிங்க. முன்னாள் அமைச்சர்களுக்கும் யார் அந்த சாருங்கிற அளவுக்கு உங்களுக்கும் கல்லூரி மாணவிகள் சப்ளை செய்யப்பட்டது. நீங்கள் யோகி சிகாமணி போல இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் யார் அந்த சார்னு நெஞ்சில் நீங்கள் வந்து ஒரு போர்டு வச்சுக்கிட்டு நிற்கிறீங்க. ஆனால் பொள்ளாச்சியில் எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துச்சு? அதிமுக திமுக ஆட்சிகள் மாறுகிறதை ஒழிய காட்சிகள் ஒருபோதும் மாறவில்லை. ஆளுநர் வந்து எந்த ஒரு அறிக்கையும் படிக்காமல் ஓடி விடுகிறார். அப்போ இதற்கெல்லாம் காரணம் என்ன? மக்கள் விழிப்புணர்வாக இருக்கணும். கல்லூரிகளில் படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் வெளியூரில் மாணவிகளை படிக்க வைக்க வேண்டாம். உங்களுடைய பிள்ளைகளை உள்ளூரில் அந்தந்த மாவட்டத்துக்குள்ளே படிக்க வைங்க. அப்படி ஒன்றும் படிக்க வச்சு அவங்க ஒன்றும் திடீர்னு கலெக்டர் ஆகி உங்களை வந்து பெரிய அதிபதியாக்க போகிறதில்ல. பொம்பளை பிள்ளைக்கு தேவையான படிப்பு கண்ணியமாக அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அந்த அளவில் விளாடுங்க. இருட்டுக்குள்ளே 9 மணிக்கு மேலே புதருக்குள்ளே என்ன வேலை? கள்ளக்காதல் செய்து கொண்டு இருந்த அந்த பெண் ஏன்னா அந்த கொடூரமான ஞானசேகரன் அதை கண்டுபிடித்து அதை மிரட்டி அதை இது பண்ணுறான். அப்போ கொடூர செயல்கள் எல்லா ஆட்சியிலையும் நடந்து கொண்டு இருக்கிறது. திமுக அதிமுக கிடையாது, 2 ஆட்சியிலையும் நடந்துகிட்டு இருக்கு. நாம் ஒரு விஷயம் சொல்கிறோம், இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிடலாம் என்று நினைக்கிறார். அது ஒருபோதும் சாத்தியமில்லை. 9 அமைச்சர்கள் அம்மையார் சசிகலாவிடம், முன்னாள் அமைச்சர்கள் 9 அமைச்சர்கள் அம்மையார் சசிகலாவிடம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு அமைச்சருக்கு 150 பேர் பொதுக்குழு உறுப்பினர் கூட்டி வந்தாலும் ஒரு தனி பொதுக்குழு வந்து கூட்டத்தூரில் கூட்டி அம்மையார் சசிகலா அவர்களை பொதுச்செயலாளர் ஆக்குவதற்கு உண்டான வேலைகளையும் நடந்தாலும் நடக்கலாம். அதற்கு மறைமுகமாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாரதிய ஜனதா கட்சி நிற்கும். இதனையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து கொண்டு சிரிப்பாக சிரித்து சீலப்பேனு குத்தி மறுபடியும் போய் காலில் விழுவதுக்கு அம்மானு நிமிர்ந்து நின்று அம்மா நீங்கள் கட்சியை ஏற்றுக்குங்கம்மா அப்படின்னு சொல்லி அதிகாரத்துக்குள்ளே அவங்கள கொண்டு வந்து நீங்கள் பாஜக கூட கூட்டணி வச்சாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த பதவியில் இருக்க போகிறதில்ல. அடுத்து நயினார் நாகேந்திரனுக்கு தான் மாநில தலைவர் பதவி கிடைக்க போவதாக சொல்லப்படுது. மாநில தலைவராக பாரதிய ஜனதா கட்சியில் நயினார் நாகேந்திரனுக்கு கிடைத்தால் நிச்சயமாக தென் மாவட்டத்தில் ஒரு 7-8 தொகுதி முதல் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலையை வச்சுக்கிட்டு நீங்கள் தேர்தலை செஞ்சா ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெற முடியாது. அதற்கான சாத்தியமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா எல்லோரும் ஒன்றா இணைந்து கொண்டு பாஜகவோட கூட்டணி சேர்ந்தாலும் அண்ணாமலை வந்து மாநில தலைவராக இருந்தால் அது வேலைக்கே ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. எது எப்படி பார்த்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு உண்டான வேலைகளை செய்வதற்கு அம்மையார் சசிகலா அவர்கள் பொதுச்செயலாளராக வரணும். எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் மனம் தளர்ந்து விட்டு கொடுத்து போனால் நல்லது. இல்லைன்னா அவர் வந்து வெளிநாடுகளில் நிலக்கரி சுரங்கம் வச்சிருக்காரு. அதெல்லாம் வச்சு கூட அவர் இன்னொரு கட்சியை தொடங்கி தனி ஒரு குட்டி பாமக போல் அவர் கட்சியாக செயல்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எது எப்படி பார்த்தாலும் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக வேண்டும், வென்றாக வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நம்ம இந்த செய்தியை வெளியிடுறோம். நன்றி, வணக்கம்.